இங்க பாக்கியா கிட்டயுமே கோபி உன்னை நான் விடமாட்டேன். நீ எனக்கு பண்ண துரோகத்துக்குலாம் நான் உன்னை கண்டிப்பா அழிக்காம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட பேசிட்டு வராரு. இத பார்த்த பாக்கியாவும் இங்க ரொம்ப டென்ஷனோட எதையுமே கண்டுக்காம அவங்க பாட்டுல உள்ள போயிடுறாங்க. ஆனா இங்க டைரக்டா பாக்கியா உள்ள வந்ததுக்கு அப்புறம் எப்பவும் போல ஈஸ்வரி அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்க எல்லாருமே இங்க பாக்கியாட்ட பிரச்சனை பண்றாங்க. அப்ப ஜெனியும் செல்வியும் இருந்துகிட்டு தான் எதுக்காகமா இப்படி பண்றீங்க, சொல்லப்போனா அக்கா பண்ணது நியாயம் தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக சப்போர்ட் பண்ண பாக்குறாங்க. அப்பவுமே ஈஸ்வரி செல்வியை வந்து உன் வேலையை நீ பார்த்தா போதும், என் விஷயத்துல நீ தலையிடாதன்னு சொல்லிட்டு செல்விட்டையுமே பேசி ஆஃப் பண்ணிடுறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் கோபியுமே ரொம்ப கோபத்தோட மறுபடியும் இங்க ராதிகாவோட வீட்டுக்கு போயிட்டு இவ்வளவு தைரியம் இருக்கணும் அவளுக்கு, அவளை சும்மா விடக்கூடாது, முதல்ல இந்த கேஸ்ல ஜெயிச்சு அவளோட ரெஸ்டாரண்ட்டை இழுத்து மூட வைக்கணும், அவ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாஷா சத்தமா வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்க ராதிகாவுமே பயங்கரமா டென்ஷன் ஆக ஆரம்பிக்குது. இங்க டேரக்டா கோபி கிட்ட போயிட்டு உன்னை ஏற்கனவே உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்றது, இந்த மாதிரி பாக்கியோட விஷயத்த வீட்டுல பேசாதீங்க, இந்த மாதிரி பாக்கியாவோட பிரச்சனையை நீங்க இழுக்கிறதா இருந்தா இந்த வீட்டுக்கே நீங்க வராதீங்கன்னு சொல்லியிருக்கல, பாக்கியாவை பத்தி ஏதோ உள்ள பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவ்வளவுதான், இந்த வீட்டை விட்டு வெளில போங்க, பாக்கியாவை பத்தி எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட கோபியுமே ரொம்ப கோபத்தோட ராதிகா கிட்ட, ஏண்டி நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து வந்திருக்கேன், ஒரு நாள் ஃபுல்லா ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருந்து வந்திருக்கேன், என்னோட மனநிலை என்னங்கிறது உனக்கு புரியுதா, நான் எந்த நிலைமையில இருக்கேன், அந்த பாக்கியாவால எப்பேற்பட்ட நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன், அவளை பழி வாங்குறதுல நான் எந்த அளவுக்கு மும்முரமா இருக்கேன்றது உனக்கு புரியுதா முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இந்த பக்கம் வந்து ராதிகா ஒருத்துக்கிட்டு, இங்க பாருங்க நீங்க தேவையில்லாம பாக்கியாவோட விஷயத்துல தலையிட்டு இருக்கீங்க, அவங்க ஒரு விஷயத்துல கூட உங்ககிட்ட அவங்க போட்டிக்கு வரணும்னு நினைக்கவே கிடையாது, ஆனா நீங்க அவங்க கூட போட்டி போடுறதை விட்டுட்டு அவங்க மேல பொறாமப்பட்டு அவங்களோட தொழில் அழிக்கிறதும் அவங்கள உங்க காலில் விழ வைக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க நியாயமான முறையில் அவங்க கிட்ட போட்டி போட்டீங்கன்னா கண்டிப்பா அப்பவும் பாக்கியா தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா அவங்க அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு அவங்க குழந்தைங்களை பார்த்துட்டு அவங்க குடும்பத்தை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க தான் பாக்கியாவை தோக்கடிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் தேவையில்லாம நீங்க மண்ணை கவிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட பாக்கிய தெருவுக்கு வர மாட்டாங்க, நீங்க கூடிய சீக்கிரத்துல தெருவுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு இங்க ராதிகாவும் இங்க கோபி கிட்ட ரொம்பவே ஹாஷா பேசிட்டு மையவை கூட்டிட்டு உள்ள போயிடுறாங்க. இதை பார்த்து கோபியுமே ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, எந்த வீட்லயும் எனக்கு மரியாதை இல்லை, யாருமே என்ன மதிக்கிறது இல்லை, நீ கண்டிப்பா என்ன மதிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி காட்டுறேன் பாரு, என்ன நீ தொழில வந்து திறமையான வில்லன் தானே சொல்ல வர, ஆனா அதே தொழில நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோபத்தோட கோபியுமே அங்கிருந்து வெளியில போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில எப்பவும் போல இங்க பாக்கியா வீட்டுல இருக்க எல்லாருமே ரெஸ்டாரண்ட் ஒர்க்குக்காக எல்லாருமே அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. அப்ப கரெக்டா ரெஸ்டாரண்ட்ல இருக்கும்போது பாக்கியாவை எளிலுமே பார்க்க வராங்க. பார்க்க வந்துட்டு, அம்மா இன்னைக்கு தான் அந்த ப்ரொடியூசரை பார்க்க போலான்னு இருக்கம்மா, சொல்லப்போனா அவர்கிட்ட இந்த மாதிரி அப்பா ஏதாவது பேசி வச்சிருப்பாரு, ஏன்னா ஆல்ரெடி நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணலன்ற விஷயம் செலியன் மூலமா தெரிஞ்சிருக்கும், அதனால எப்படியாவது அந்த ஆளு என்னோட வாய்ப்பை கெடுக்கிறதுக்காக ஏதோ ஒன்று பண்ணுவாரு, அதனால இன்னைக்கு நேரில் பார்த்து அந்த ப்ரொடியூசர்கிட்ட நடந்த பிரச்சனை, என்ன நம்பி நீங்க இந்த படம் பண்றதா இருந்தா பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ரொம்பவே ஓப்பனா பேச போறோமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்ட உடனே இங்க பாக்கியாவுமே, இங்க பாரு எழில், இது உன் வாழ்க்கையில உனக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய வாய்ப்பு, இதை எப்படி தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது உன்னோட திறமை தான், அதனால உன் மனசுல இருக்கிற விஷயத்த ரொம்பவே ஓப்பனா பேசு, நீ இவ்வளவு பேசியும் அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கல அப்படின்னா இதை விட நல்ல வாய்ப்பு உனக்கு கிடைக்கும், ஆனா இது போனதை நினைச்சு வருத்தப்படக்கூடாது, அதனால எல்லாத்துக்கும் தயாரான ஒரு மனநிலையோட நீ போய் அந்த ப்ரொடியூசரை பாருன்னு சொல்லி இங்க எழிலுமே அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்க ராதிகாவுமே அவங்களோட வீட்டுல எப்பவும் போல மையம் ரெடி பண்ணிட்டு அவங்களுமே எந்திரிச்சு ஹாலுக்கு வராங்க. அங்க வந்த உடனே அவங்க ஷாக் ஆகுற மாதிரி இந்த பக்கம் இனியா அனுக்குறாங்க. இனியா இருந்துகிட்டு, இங்க ராதிகான்னு அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராதிகா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ராதிகாவுமே இருந்துட்டு, உனக்கு என்ன இந்த வீட்டுல வேலை, முதல்ல நீ அங்க போ, இங்கெல்லாம் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட இனியாவுமே இருந்துகிட்டு ரொம்பவே கோபத்தோட, நீங்க தான் எங்களோட வாழ்க்கையில வந்திருக்க கூடாது, எங்க அப்பாவோட வாழ்க்கையில நீங்க என்னைக்கு வந்தீங்களோ அன்னைக்குதான் எங்க வீட்டுக்கே வந்து ரொம்ப கஷ்டம் வந்துச்சு, எங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே சந்தோஷமா தான் இருந்தாங்க, ஆனா அவங்க வாழ்க்கையில நீங்க வந்துதான் எல்லாமே கஷ்டமாயி போச்சு, அது மட்டும் இல்லாம என்னையும் தனியா விட்டுட்டாங்க, எங்க அண்ணனும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், நீங்க மட்டும் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கல்ல, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே தெரியும், இந்த பிரச்சனைக்கு காரணமும் நீங்க தான், எங்க அப்பாவுக்கு பின்னாடி இருந்து அவரை குத்தி விட்டு இந்த பிரச்சனை பண்ண வைக்கிறது நீங்க தானே எனக்கு தெரியும், ஆனா தயவு செஞ்சு இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்க, இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் நீங்க வருத்தப்படுற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க ராதிகாவை இனியா போய் மிரட்டிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ராதிகாவும், இங்க பாரு இனியா, நீ நினைக்கிற மாதிரி உங்க அப்பாவை குத்தி விடுறதெல்லாம் என் வேலை கிடையாது, அது மட்டும் இல்லாம பாக்கியாக்கு எதிராக அவரா தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க அம்மா தான் சரி, இவங்க அப்பா வந்து தப்பா இருக்காரு, அது எனக்கே தெரியும், அந்த விஷயத்துல நானே அவர்கிட்ட டைரக்டா சொல்லியிருக்கேன், அவர் தான் பாக்கியாவோட தொழிலுக்கு எடுக்கணும், பாக்கியாவை அவங்களுக்கு கீழே கொண்டு வரணுங்கிறதுக்காக தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவ்வளவு சொல்லியுமே இந்த பக்கம் இனியாக்கு அது எதுவுமே புரியல. இல்ல நீங்க போய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே ராதிகா மேலதான் பழி போட பாக்குறாங்க. அப்ப இதை கேட்டுட்டே இருந்த ராதிகா, இங்க பாரு இனியா, உனக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கிற வயசு வர்றப்போ அப்ப நீ கண்டிப்பா ஒரு நாள் உங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்ப, ஆனா இன்னைக்கு உங்க அம்மா நீ எதிர்த்து அப்படின்னா உன் லைஃபுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு பில்லரை நீ இழந்துருவ, அதனால ஒழுங்கா உங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் கேட்டு நட, உங்க அப்பாவோட பேச்சு கேட்டு நடந்த அப்படின்னா நீ உங்க அண்ணனும் ரொம்பவே கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவுமே சொல்லிட்டு அந்த பக்கம் அவங்க வேலையை பார்க்க போறாங்க. இன்னொரு பக்கம் எப்பவும் போல எழில் அந்த ப்ரொடியூசரை பாக்குறதுக்காக வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா எழில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க கோபியுமே ரொம்ப டென்ஷனோட அங்க ப்ரொடியூசரை பார்த்துட்டு அங்கிருந்து வெளியில கிளம்பி போறாரு. இதை பார்த்தவொன்னே எழிலுக்குமே
புரிஞ்சிருது. கோபி தான் என்னோட வாய்ப்பை பறிக்கிறதுக்காக இங்க ப்ரொடியூசர் வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல எழிலுமே எங்க ப்ரொடியூசர்ட்ட போயிட்டு, "சார் உங்ககிட்ட நான் ஒரு உண்மைய பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வீட்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க சொல்றாங்க. இத கேட்டோனே அந்த ப்ரொடியூசருமே சிரிச்சுக்கிட்டு, "இது எதுக்குப்பா என்கிட்ட சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "இல்ல சார், எங்க அப்பா மூலமா தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. அதனால கண்டிப்பா அவர் எனக்கு எதிரா மாறுனதுக்கு அப்புறம் இந்த வாய்ப்பை தட்டி பறிக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அந்த ப்ரொடியூசருமே சிரிச்சுக்கிட்டு, "நீ சொன்ன எல்லாமே நடந்துச்சுப்பா. இப்போ உங்க அப்பா வந்து உனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடாது. நீ திறமையே இல்லாதவன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் ஏத்துக்கிற அளவுக்கு நான் முட்டாள் கிடையாதுப்பா. நான் எப்பவுமே உங்க அப்பாவை நம்பி இந்த சான்ஸை கொடுக்கல. உன்னோட கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த கதையில வர அம்மா கேரக்டர் கிட்டத்தட்ட வந்து எனக்குமே ரொம்ப ஹார்ட் அளவுக்கு டச் ஆன மாதிரி இருந்துச்சு. அதனால தான் உன்னோட திறமையும் உன்னோட கதையும் நம்பி தான் இந்த வாய்ப்பை நான் உனக்கு கொடுக்கறதா முடிவு பண்ணேன். உங்க அப்பா வேணா நினைச்சிட்டு போயிருப்பாரு, நான் வந்து அவர் சொன்ன ரெக்கமெண்டேஷனுக்காக கொடுத்தேன்னு நினைச்சிருப்பாரு. ஆனா அப்படி கிடையவே கிடையாது. நான் உன்னை மட்டும் தான் முழுக்க முழுக்க நம்பி இந்த வாய்ப்பை கொடுத்தேன். அது மட்டும் இல்லாம இந்த படத்தை நான் உன்னை நம்பி வந்து நான் கொடுக்கறதுக்கு ஆல்ரெடி நான் அக்ரிமெண்ட் வரைக்கும் நான் சைன் பண்ணி வச்சுட்டேன். உனக்கு இந்த படத்தை பண்றதுக்கு விருப்பம் இருக்கு தானப்பா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் எழிலுக்குமே கண்ணுல இருந்து கண்ணீரா வர ஆரம்பிக்குது. அழுகாதப்பா, எனக்கு நல்லா தெரியும் உன்னோட திறமை என்னன்னு எனக்கு தெரியும். யார் சொன்னாலும் எந்த காரணத்து கொண்டும் இந்த கதையை விட்டு நான் உன்னை தூக்கணும்னு நினைக்க மாட்டேன். கண்டிப்பா இந்த கதை நீ தான் பண்ற, அதுக்கு நான் தான் ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசருமே எழிலுக்கு ரொம்பவே வந்து கான்ஃபிடன்ட் கொடுக்குறாரு. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் எழிலுமே ரொம்ப சந்தோஷத்தோட, "தேங்க்யூ சார், இந்த படத்தை எப்போ ஆரம்பிக்கணும்னு சொல்லுங்க. அந்த டேட் சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்பவும் போல வந்து நான் இதை பக்காவா முடிச்சு தரேன் சார்" அப்படின்னு சொல்லிட்டு எழிலுமே அங்கிருந்து கிளம்புறாரு. அந்த டேரக்டருமே ரொம்ப சிரிச்சுக்கிட்டு, "பரவாயில்ல, சின்ன வயசுல இந்த பையன் ரொம்பவே பக்குவப்பட்டிருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு எழில நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அவருமே தன்னோட வேலையை பார்க்கறாரு. இங்க எழிலுமே வெளியே வந்ததுக்கு அப்புறம் இங்க கோபியை பார்க்கறாங்க. கோபியுமே ரொம்ப கோபத்தோட, தன்னால எதுவுமே பண்ண முடியலையே, தான் வாங்கி கொடுத்த வாய்ப்பு இப்ப தனக்கு மேல போயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்ப இங்க எழிலுமே இருந்துகிட்டு, "இங்க பாருங்கப்பா, நாங்க எந்த விதத்திலயும் உங்களை தப்பா நினைச்சது கிடையாது. ஆனா நீங்க ரொம்பவே தப்பா இருக்கீங்க. நீங்க எங்களுக்காக பண்ற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்க வரவேற்கிறோம். ஆனா நீங்க அம்மாவை பழிவாங்கணும்னு செய்யற ஒரு சில விஷயங்கள் எங்களை ரொம்பவே ஹர்ட் பண்ணுது. ஏன்னா எந்த அளவுக்கு நீங்க எங்களுக்கு முக்கியமா இருந்தீங்களோ அந்த அளவுக்கு இப்போ அதை விட அதிகமாவே கூட வச்சுக்கோங்களேன், இப்ப எங்களுக்கு அம்மா தான் முக்கியம். ஆனா இந்த விஷயம் இன்னும் இனியாக்கும் செல்லியனுக்கு மட்டும் தெளிவா புரியல. அவங்களுக்கும் புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களையும் வெறுக்க மாட்டாங்கப்பா. அதே நேரத்துல அம்மாவையும் இந்த மாதிரி மதிக்காம பேச மாட்டாங்க. அவங்க பேசுற விஷயம் எல்லாமே தப்பா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க அம்மாக்கு எதிராக பண்ற நிறைய சதி தான். ஆனா இதை இதோட நிறுத்திக்கங்க. இதுக்கு மேல பண்ணீங்க அப்படின்னா நீங்க ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியது இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைலண்டா ஒரு மிரட்டலையுமே போட்டுட்டு எழிலுமே அங்கிருந்து கிளம்புறாரு. டைரக்டா இந்த பக்கம் ஹோட்டலுக்கு வந்துட்டு அங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே இங்க பாக்கியாட்ட சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்ப பாக்கியாவுமே சிரிச்சுட்டு, "இங்க பாரு எழில், இது உனக்காக கிடைச்சிருக்க ஒரு முக்கியமான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீ சரியா பயன்படுத்தி உன்னோட திறமையை நிரூபிச்சு உன் குடும்பத்தை நீ தான் மேல கொண்டு வரணும். இதுக்கு மேல நிறைய பாரத்தை நான் உன் மேலதான் கொடுக்கலான்னு இருக்கேன். சொல்லப்போனா நீ தான் இந்த குடும்பத்தோட மொத்த பொறுப்பையும் எடுத்து நடத்த போற" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாக்கியவுமே தன் குடும்பத்தோட பொறுப்புகள் எல்லாத்தையுமே தன்னோட பையனான எழிலுமே சுமக்க வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க செல்வியுமே வந்து ரொம்பவே கண்கலங்கிட்டு, "பரவாயில்லக்கா, கண்டிப்பா வந்து எழில் தம்பிக்கு இந்த சான்ஸ் கிடைக்கும் எனக்கு தெரியும்க்கா. ஒரு நாள் எழில் தம்பி சாதிப்பாங்க. எழில் தம்பி, உங்க படத்துல எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும், புரியுதுங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல அங்க சென்டிமெண்டா இருக்கிற அந்த சுச்சுவேஷனையுமே இங்க செல்வியுமே ரொம்ப காமெடியா மாத்திடுறாங்க. இதை பார்த்தோன்னா அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்க எல்லாரும், "அப்ப செல்விக்கு கொடுத்தா எங்களுக்கும் தரணும்னு" சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இங்க பாக்கியா வாய் விட்டு சிரிச்சுட்டு இருந்தாலும் அவங்களோட மனசுக்குள்ள தான் வீட்டுல தனக்கு எதிராவே 3 பேர் இருக்காங்களே, தன்னை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோட இருக்காங்க.